திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி. குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, யாரிடம் எது இருக்கிறதோ அவர்களிடம் சென்று கேட்டால் மட்டுமே அப்பொருளானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா? இப்போ உங்களிடம் நிறைய அரிசி இருக்கிறது. யாராவது உங்களிடம் அரிசியை தானமாகவோ அல்லது கடனாகவோ கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். உங்களிடம் பொன் பொருள் எதுவுமே இல்லை, ஆனால் யாராவது இரவலாக பொன்னையோ பொருளையோ கேட்டால் கூட உங்களால் தர முடியுமா என்றால் தர முடியாது. இது இயற்கையின் நியதி. என்னிடம் எது இருக்கிறதோ அதைத்தான் நான் கொடுக்க முடியும். அந்த வகையிலே என்னிடம் அன்பு மிகுதியாக இருக்கிறது. நான் யார் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அதை தர தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற நிலை ஒருவரிடம் இருக்கிறதுனா அவங்க அன்பு வயப்பட்டவர்களாக மாறுகிறார்கள், இறைவனின் கருணையை பெற்றவர்களாக மாறுகிறார்கள். அப்பனிடம் சென்று கேள் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கேட்க தோன்றினால் என்ன கேட்க தோன்றும் அப்படின்னம்னா, பிறப்பில்லா நிலையை கொடு இறைவா அப்படின்ட்டு நம்ம கேட்போம். வேறு ஏதேனும் நாம் கேட்கிறோமா அப்படின்னா கிடையாது. சிவனடியார்களாக மாறிய பின்பு அவர்கள் உள்ளத்திலே அல்லது அவர்கள் சிந்தையிலே இருப்பது பிறப்பில்லா நிலை. உனது பாதத்தில் ஓரிடம், இதை தவிர வேறு எதுவும் கேட்பதற்கு இல்லை அப்படிங்கிறது ஆணித்தனமாக எல்லாத்தோட மனதிலையும் இருக்கும். இதை ஏன் சிவபெருமானிடம் சென்று கேட்கின்றோம் அப்படிங்கிறது தானே கேள்வி. இதை ஏன் சிவபெருமானிடம் யாசகமாக கேட்டு நிற்கிறோம் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னதே சொல்லிவிட்டேன். யாரிடம் எது கிடைக்குமோ அவரிடம்தான் அதை கேட்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக இருக்கணும் இல்லையா? இப்போ பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை இறைவனுக்கு. அப்பன் சிவபெருமானுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அப்படிப்பட்டவரிடம் நாம் சென்று யாசகமாக கேட்பதுதான் பிறவில்லா நிலை. எனக்கு இந்த பிறவியே வேண்டாம், பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சுழல்லிருந்து என்னை மீட்டு கொடு இறைவா அப்படின்ட்டு கேட்க முடியும். அவரிடம்தான் கேட்க முடியும், அவரிடம்தான் மன்றாட முடியும். அது எப்படி கேட்க முடியும்? எந்த நிலையிலிருந்தால் நீ கேட்க முடியும்னா, உன்னிடம் அதிகமாக கொட்டி கிடக்கின்ற அன்பை பிறருக்கு நீ இலவசமாக கொடுக்க முற்படுகின்றாய் அப்படிங்கும் போது, அந்த அன்பின் வடிவமாகவே நீ மாறிக்கொண்டிருக்கிறாய்ங்கும் போது, இல்லை மாறிவிட்டாய் அப்படிங்கும் போது, இறைவனிடம் சென்று நீ யாசகமாக எதை கேட்கலாம் என்றால், இந்த பிறப்பு இல்லா நிலையை கொடு இறைவா அப்படின்னு கேட்கலாம். அப்போ ஐயன் கருணை வைத்தால் கண்டிப்பாக எதுவுமே சாதிக்கும். பிறப்பு இல்லா நிலைமை மட்டுமல்ல, எதுவுமே இறைவனால் சாத்தியமே. ஏற்கனவே பல கர்மாக்களை சுமந்து கொண்டிருக்கின்றேனே, அந்த கர்மாக்களையெல்லாம் கழிக்காமல் எனது இந்த பிறவி நிறைவு பெறுமா அப்படின்னா, இறைவன் கருணை வைத்தால் அது நடைபெறும். நம்ம செய்த சிறு சிறு கர்மாக்கள் அல்லது பெரு கர்மாக்கள் எதுவாக இருந்தாலும் இப்பிறவியில் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று இருந்தால் அனுபவித்து கொண்டு தான் இருப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதையும் மீறி உங்கள் சிந்தையில் உதிக்கும் சில விஷயங்களில் எதை அடுத்து தேர்ந்தெடுக்கலாம் என்பதெல்லாம் நமது செயலாக இருக்கும். அதெல்லாம் புதுவிதமான கர்மாக்களை உருவாக்கிறதல்லவா? அந்த கர்மாக்களிலே நீங்கள் தேர்ந்தெடுப்பது இறைவன் வழிபாட்டை, சிவபெருமான் வழிபாட்டை தேர்ந்தெடுக்கிறீர்கள். அப்படிங்கும்போது அவர் அந்த வழிபாட்டிலேயே அவரை நினைத்து கொண்டே நமது காலம் கழிகிறது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக எந்தவித தீய கர்மாக்களையும் சேர்த்து கொள்ள மாட்டோம், நல்ல கர்மாக்களையும் சேர்த்து கொள்ள மாட்டோம். அதாவது பாவம் புண்ணியம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம சொல்கிறோம், இந்த தீய கர்மா நல்ல கர்மான்னு சொல்கிறது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுது? எப்போதுமே மனதானது எங்கு லயத்திருக்கிறது அப்படின்னா சிவபெருமானுடன் லயத்திருக்கிறது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவர் அன்பின் உருவமானவர். அவருடனே லயத்திருக்கும் போது இந்த உடல், இந்த உயிர் ஒரு இடமாக கொண்டுள்ள இந்த உடலும் முழுவதுமாக அன்புமயமாக மாறும் அல்லவா? அப்போதுதான் நமக்கு தெரியும் அந்த அன்பின் வலிமை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல் ரொம்பவே முக்கியமான விஷயம், ஒருத்தர் சரணடைந்து விட்டால், ஒருத்தன் தன்னை சரணடைந்து விட்டால் அவர்களை எப்பொழுதும் துறக்காதவனாக இறைவன் இருப்பார். இந்த சரணடைதல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, நமக்கு தெரியும். அது என்னதான் இருந்தாலும் மனசு அங்கங்கே அலைபாயும். அதெல்லாம் இல்லை. எது நடந்தாலும் சரி, எது நடப்பினும் சரி, எம்பெருமான் ஈசனின் கருணையினால், ஈசனின் ஆணையினால் நடப்பவை ஆகையால் நான் அதை அப்படியே எவ்வாறு வருகிறதோ அவ்வாறே ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற மனப்பக்குவம் ஒருவரிடம் வந்துவிட்ட பின்னர்
அது சரணடைதல் அப்படிங்கிற எல்லைக்கு சென்று விடுகிறது. எல்லாம் உன் பாதத்திற்கு, எது நடந்தாலும் உன் பாதத்திற்கு. அப்போ நான் இந்த இடத்துல வெறும் பொம்மையாகத்தான் இருக்கின்றேன், நீ என்ன செய்ய சொல்கிறாயோ செய்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் என்றால் கண்டிப்பாக அவர்களை இறைவன் துறப்பதில்லை, இறைவன் அவர்களை விட்டு நீங்குவதில்லை. ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த மாதிரி எல்லா பொருளுடனும் இணங்கி இருக்கின்ற இறைவன் யாரையும் எப்பவும் பிரிவதில்லை. சரி, அவரை எப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடன் தான் இருக்கிறாரா? ஏன்னா சில பேர் கேட்குறாங்கல்லவா, இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ட்டு. தெளிவாக சொல்லப்படுறது ஒன்று தான், உயிர் இருக்கிறதா இல்லையா? நாம் இயங்குகின்ற போது உயிர் இருப்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். இந்த உடலை விட்டு பிரிந்து விட்ட பின்னர் உயிர் சென்று விட்டது என்கின்றோம். எங்கிருந்து வந்தது, எங்கு சென்றது, எப்பொழுது பார்த்தீர்கள்? இதுதான் கேள்வி. அப்போ இதற்கான விடையை தேடி அலைந்திருக்க வேண்டும் அல்லவா? இந்த உயிரானது எப்படிப்பட்டது, எங்கிருந்து வந்தது, எங்கு செல்கிறது, இதை இந்த உடலுக்குள், இந்த உடலை விட்டு நீங்காமல் கட்டி வைத்தது யார், அவிழ்த்து விட்டது யார், இந்த உடலை விட்டு வெளியே செல் என்று அவிழ்த்து விட்டது யார், எந்த சக்தி? இதை போன்ற விஷயங்களை நாம் ஆராய்கிறோம் என்றால் இந்த கடவுளின் தன்மையை பற்றின ஒரு தெளிவான புரிதலானது அங்கு கிடைக்கும். ஏன்னா எந்த உறுப்பில் உயிர் உள்ளது, எந்த இடத்தில் உயிர் உள்ளது, எதுவுமே தெரிவதில்லை இல்லையா? சாதாரண மானிட பிறவியாக இருப்பவர்களுக்கு எதுவும் தெரிவதில்லை. ஞானிகளும் சித்தர்களும் கண்ட உண்மைகளை மறைபொருளாகவே சில விஷயங்களை சொல்லி சென்றிருக்கிறார்களே தவிர, உணர முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்களே தவிர அவர்களும் கூறியதில்லை. அப்படி இருக்கையிலே இன்னைக்கு இருக்கக்கூடிய நவநாகரிக அந்த காலகட்டத்திலே இதை பற்றி சிந்தனைகளே இல்லாமல் இருப்பவர்களுக்கு மத்தியில் இறைவனை பற்றிய சிந்தனையும், இறைவனுடன் இணைந்து இந்த உயிர் ஆத்மா இது போன்ற பெரிய பெரிய விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக இறைவனோட அருட்கடாட்சம் பெற்றவர்களாகத்தான் நீங்கள் இருக்க முடியும். அப்போ இந்த இடத்துல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, பிறப்பிலி பிங்ககன் பேரொருளாளன் இறப்பிலி யாவர்க்கும் இன்பமருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரிகளுக்கு இணங்க, பிறப்பும் இறப்பும் இல்லாத இறைவன், அது எதுவுமே கிடையாது, தன்னை நாடி தன்னை சரணடைந்தவர்களுக்கு எப்பவும் துறக்கவும் மாட்டார். அதே போல் மறுபிறவியை கொடுத்து அவஸ்தைப்படவும் விடமாட்டார் இறைவன். அப்போ அவரை தொழ வேண்டிய காலகட்டத்திலே நேரம் இருக்கும் பொழுதே தொழுது விடுங்கள், வணங்கி இருங்கள், எப்பொழுதுமே அவருடன் இரண்டர கலந்திருங்கள் அப்படிங்கிறத மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டும். இணங்கி நின்றான் எங்குமாகி நின்றானும், பிணங்கி நின்றான் பின்முன் ஆகி நின்றானும், உணங்கி நின்றான் அமராபதிநாதன் வணங்கி நின்றாருக்கே வழி துணையாமே. அளவற்ற ஆற்றல் பொருந்தியவர், எல்லா உயிர்களுடனும் இணங்கி இருப்பவர், பிணைந்து இருப்பவர், நீக்கமர நிறைந்திருப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்க முடியுமான? வேறுபடுத்தியே பார்க்க முடியாது. இறைவனையும் உங்களையும் வேறுபடுத்தி பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ இறைவன் இருக்கிறாரா? உணரத்தான் முடியும். இறைவன் இருக்கிறாரா? உணரத்தான் முடியும். இது ஏதோ சாதாரணமாக போகிற போக்கில் பேசுகிற பேச்சும் கிடையாது. இப்போ நமக்கு தெரிஞ்சு ஒரு காலகட்டத்தில் சித்த பெருமக்கள் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் அண்ட வெளிகளை பற்றியும் தனது ஞானக்கண்ணால் அல்லது பெற்ற சித்திகளின் காரணமாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். இந்த அறிவியல் வளராத காலகட்டத்திலே இதெல்லாம் இருக்குமா, சாத்தியமா என்று நாமும் நினைத்திருந்திருக்கலாம். ஆனால் அறிவியல் வளர்கின்ற இந்த காலகட்டத்திலே பல தொலைநோக்கிகளை வைத்து அண்டம், பால்வெளி அண்டம், பிரபஞ்சம், இந்த மாதிரி கூற்றுகளை எல்லாம் நாம் கண்முன்னே எடுத்து கொண்டு இப்பொழுது நிறுத்துகிறார்கள். அப்படிங்கும் போது அது எல்லாம் உண்மையாக நமக்கு தெரிகிறதல்லவா? அப்போ சித்தர்களும் ஞானியர்களும் எந்த தொலைநோக்கியை வைத்து பார்த்தார்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்போ உள்ளூர சில உணர்வு இருக்கிறது, உள்ளூர சில ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலை எதன் பொருட்டு அவர்கள் பெற்றார்கள், எதன் பொருட்டு அவர்கள் பெற்றார்கள் அப்படிங்கிறது சூட்சமமான கேள்வி. எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்து விட்டதா? இறைவனை சரணடைந்தவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் இந்த பிரபஞ்ச இயக்கங்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை இறைவன் நல்கியிருக்கிறார். அதில் தான் நம்ம சித்த பெருமக்களும் ஞானியர்களும் அடங்குகிறார்கள். இப்போ இந்த பிரபஞ்ச உருவாக்கத்தை பற்றி யோசிக்கும் பொழுது, பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மூலக்கூறுகளை பற்றியும் அணுக்களை பற்றியும் யோசிக்கும் போது, அணுவின் அசைவாக இறைவன் இருக்கிறார் அப்படிங்கும் போது உன்னின் அசைவாகவும் அவர் இருப்பார், உனது இயக்கமாகவும் அவர் இருக்கின்றார் அப்படிங்கிறதான் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஆணை இல்லாமல் இந்த உடலில் ஓர் அணுவும் அசைவதில்லை, இந்த பிரபஞ்சத்தில் எந்த அணுவும் அசைவதில்லை. ஆனால் வாய்ப்புகள் உங்கள் முன்னே இருக்கிறது.
எதை நீ எடுத்துக்கொள்கின்றாய் அப்படிங்கிறத பொறுத்து உங்களின் அடுத்த கர்மாவானது தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ இதுவரையிலும் நம்ம எந்த தவறுகள் செய்திருந்தாலும், எந்த கர்மாவை சுமந்து வந்திருந்தாலும் அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம். இறைவனை நாடி செல்லுங்கள். போதும் இறைவா, போதும், நான் உன்னை நாடி வருகின்றேன், உன் நினைவாகவே நான் இருக்கப் போகின்றேன், உள்ளத்திலே நீ இருந்து எனக்கு வழிகாட்டு, உன்னை உணர்வதற்கும் இந்த பிறப்பின் ரகசியத்தை உணர்வதற்கும் நீதான் வழிகாட்ட வேண்டும், அந்த வழியின் ஊடே நானும் பயணித்து வருகின்றேன், என்னை கரையேற்றி விட வேண்டியது உனது பொறுப்புன்ட்டு அவரை சரணடைந்து விடுங்கள். அந்த சரணடைதல் அப்படிங்கிறது பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க வைக்கும், பெரிய பெரிய மாற்றங்களை நம் வாழ்வில் கொண்டு வரும், பெரிய இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். ஏன்னா நம்ம பிடித்திருப்பது யாரைன்னா அப்பனை பிடிச்சிருக்கோம். யாரை பிடிச்சிருக்கோம்? நம்ம அப்பாவை பிடிச்சிருக்கோம். அப்பா என்றைக்குமே பையன் சரிக்கு விழுகிறத விரும்ப மாட்டார். தலையை அப்படியே உடம்புல 2 தட்டு தட்டுவார். தப்பு செஞ்சால் தட்டத்தானே செய்வாங்க. இதை பண்ணாத அப்படின்னு தட்டுவாங்க. அது வழியெல்லாம் கிடையாது நம்மை திருத்துவதற்கு. அப்போ இறைவனை பற்றி கொள்ளுங்கள். இணங்கி நிற்கின்ற இறைவன் எங்கும் நிற்பான், எங்கும் நிறைந்திருப்பார். அப்படி இருக்கின்ற இறைவனை நீங்கள் எந்த வடிவத்திலும் பார்க்கலாம், எந்த உருவத்திலும் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா தேவர்களுக்குமே தலைவனாக விளங்குகின்ற சிவபெருமான் இந்த பிரபஞ்ச இயக்கமாகவும் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது, அந்த இயக்கத்திலே உள்ள ரசனையை வளர்த்து கொள்ளும் போது, அதை உணர முற்படும் பொழுது இருக்கின்ற இன்பமானது அனாதியானது. அன்பர்களே, அதை உணரத்தான் நாம் முற்பட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ மனிதனோட இயக்கம் அப்படிங்கிறது உடல் சார்ந்தது அப்படின்னு ஒரு கருத்து இருந்தாலும், மனம் சார்ந்தது அப்படிங்கிற ஒரு மாற்று கருத்தும் இருக்கத்தான் செய்கிறது. ஒருவன் வாழ்க்கையானது நல்ல முறையில் அமைய வேண்டுமென்றால் உடல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போல் மனமும் செம்மையானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு ஏற்படுகின்ற துன்பத்திற்கெல்லாம் இறைவனெல்லாம் காரணம் இல்லை, தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இறைவனெல்லாம் காரணம் இல்லை. அது இறைவன் நம்மிடம் சில திருவிளையாடல்களை செய்யும் பொழுது மட்டும்தான் அந்த மாதிரி கஷ்டங்கள் வருமே தவிர, இயல்பாக நமக்கு வருகின்ற கஷ்டங்கள் யாவும் நம்மால் ஏற்படுபவையே அப்படின்னா அது எல்லாருமே உணர்ந்து கொள்ளக்கூடிய, ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒன்று தான். எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்களேன். இப்போ வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஆசை இல்லாத மனிதன் அப்படிங்கிறவன் அவ்வளோதான் அந்த யோகி ஞானியர்களுக்கு ஈடானவர்களாக இருப்பார்கள். இப்போ இயல்பாகவே ஒரு விஷயத்தின் மீது ஒரு பற்றுதல் ஏற்படுகிறது அப்படிங்கும்போது அது மீது ஒரு காதல், மோகமானது ஏற்பட்டு விடுகிறது. அது வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, வீடு, காரு, நிலம், பங்களா, இந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயத்தை பார்த்து உங்களுக்கு பிடித்து விட்டாலும் அதன் மீது ஒரு பற்றுதல் ஏற்படும் பொழுது ஒரு எதிர்பார்ப்பானது ஏற்பட்டு விடுகிறது. இப்போ அது கிடைக்கின்ற பட்சத்தில் ஆனந்தமாக உணர்கிறோம். அது கிடைக்காத பட்சத்தில் அதை துன்பமாக எண்ணுகிறோம். உண்மையாகவே அது துன்பமா அப்படிங்கிறத எண்ணி பாருங்களேன். நம்ம தான் ஆசைப்பட்டிருக்கோம், அது வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தான் ஆசைப்பட்டிருக்கோம். அப்போ அந்த மனசுக்கு நாம் கொடுத்த உள்ளீடு அது கிடைக்காமல் போகின்ற நேரத்திலே அந்த எதிர்பார்ப்பு நடக்கவில்லை என்ற ஏமாற்றத்தை நாம் துன்பமாக ஏற்றுக்கொள்கிறோம். இது நிதர்சனமாக ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய விஷயம். இது எல்லா இடத்துக்குமே பொருந்தும். நம்ம இப்போ சொல்கிறது ஒரு பொருளுக்கு, உயிரற்ற பொருளுக்கு வைத்து கொண்டாலும் சரி, உயிருள்ள நபர்களை வைத்து கொண்டாலும் சரி, ஒருத்தர் மீது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாகவில்லை என்றால் அதை துன்பமாக நினைத்து கொண்டால் அதற்கு இறைவன் காரணமாக இருக்க முடியாது. அப்போ எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்டது தானே. எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வர வேண்டும் என்று இறைவன் ஏற்படுத்தி இருந்தால், அதன் காரணமாக நானும் அதிலே சிக்கி கொண்டிருந்தால் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இறைவன் மீது ஒரு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம அவரே சரணாகதி அடைந்து விட்டோம் அப்படிங்கும் போது எல்லாமே இறைவனோட சித்தம் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருப்போம் இல்லைங்களா? அப்போ என் மனம் ஒன்றை ஆசைப்படுகிறது அப்படிங்கிறதுக்காக அதன் பின்னே சென்று விடக்கூடாது அல்லவா? என்னுடைய எண்ணங்கள் எங்கே இருக்கிறதுனா இறைவனோட பாதத்தை சுற்றி மட்டும்தான் இருக்கிறதே தவிர, இயல்பாக நான் இறைவனிடம் பேரம்தான் பேசி கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கும்போது அது உண்மையான பக்தியாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆத்ம சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடியது.
ஆத்ம சமர்ப்பணம் சொல்லக்கூடியது. எல்லாமே உன் பாதத்துக்கு கீழே நீ பார்த்து எது வேணாலும் நடத்திவை அப்படின்னு இப்போ நம்ம சமர்ப்பணம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த எண்ணமுமே அந்த இடத்துல தோன்றாது. அப்படி ஒரு எண்ணம் அதை மீறி ஒரு ஆசை வருகிறது அப்படின்னா அதை நாம் எப்படி நம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் முயற்சி செய்து அதை கொண்டு வந்து விட்டு எனது எண்ணத்தை மீண்டும் எங்குதான் குவிக்க வேண்டும் என்றால் இறைவனின் திருப்பாதத்திலே குவிக்க வேண்டும். அப்போ வருகின்ற பிரச்சனைக்கு யார் காரணம் அப்படின்னா நம் மனது தான் காரணம் இயல்பாவை. இப்போ ஆன்மீக வழியில் நம்ம செல்கிறோம். ஏன்னா நிறைய பேர்த்த நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. இப்போ உயர்ந்த யோகிகள் ஞானிகள் இப்போ வள்ளலார் ஐயா மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர்த்த நம்ம பார்த்துட்டோம். அதாவது அந்த உயரிய நிலையில் இருக்கக்கூடியவர்களை நாம் கண்கூடாக அல்லது செவி வழியாகவும் சில விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படியெல்லாம் ஞானியர்கள் இருந்தார்கள். இன்றும் பார்த்திங்கன்னா சதுரகிரி, கொல்லிமலை இந்த மாதிரி மலைப்பாங்கான இடங்களில் சித்த பெருமக்கள், குறிப்பாக திருவண்ணாமலையில் இன்னும் சூட்சமமாக வந்துட்டு இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ அவங்களுக்கு ஆன்மீக அனுபவத்தை இறைவன் எவ்வாறு கொடுத்திருக்கிறார் என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னை சரணடைந்த செய்து கொண்டார்களோ, தன்னுடைய ஆத்மாவை எந்த அளவுக்கு சமர்ப்பணம் செய்து கொண்டார்களோ அதற்கான பலனை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் இறைவன். முழுமையாக சரணடைதல் அப்படிங்கிறது எல்லாமே நீ தான் யா அப்படின்ட்டு அவர் பாதத்தில் விழுந்துட்டாங்க. எது நடந்தாலும் நீ தான் நடத்தி வைக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அவங்களுக்கான பலன், அவர்கள் என்ன முயற்சி செய்தார்களோ, அவர்கள் எந்த அளவுக்கு ஈடுபாடுடன் இருந்தார்களோ, எந்த அளவுக்கு அர்ப்பணிப்புடன் இருந்தார்களோ அதற்கான பலனானது அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் சில பேர் சித்துகள் கை கூடாமல் இன்னும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு திருந்திய வழினா நான் என்னென்னா ஒரு செம்மையான வழியிலே அவர்கள் நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுடைய அர்ப்பணிப்பு குணமும் உயர்ந்து காணப்படுகிறது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னம்னா இது ஒரு நல்ல பாதையாகத்தான் இருக்கும். அது சென்று சேரக்கூடிய பாதை நல்ல பாதையாகத்தான் இருக்கும். இன்னும் போதுமான அளவிற்கு நம் மனம் பக்குவப்படவில்லை, அதனால தான் இன்னும் நம்ம தேடிக்கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சாராரும் இருக்கத்தான் செய்வார்கள். ஒரு சிலர் இப்போ தான் நம்ம முயற்சி செய்ய ஆரம்பித்திருப்போம். இறைவனை உணர வேண்டும் என்ற எண்ணத்திலே இப்போது தான் அந்த முயற்சியை ஆரம்பித்திருப்போம். யோகமாகட்டும், தியானமாகட்டும், இந்த மாதிரி பல வேளைகளில் முயற்சி செய்ய ஆரம்பித்திருப்போம். ஆனால் அந்த இடத்துல ரெண்டுபட்ட நிலை அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அதாவது குடும்பத்தையும் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு யோகத்தையும் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு தடுமாற்றமானது இருக்கத்தான் செய்யும். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ரெண்டையும் கையில் பிடித்து கொண்டு இருந்தாலும், எது குடும்பத்தையும் நீங்கள் பிடித்தாக வேண்டும், நாம் இறைவனை உணர்வதற்கான சில விஷயங்களிலும் ஈடுபட வேண்டும் என்றாலும் மனம் சஞ்சலம் கொள்ளக்கூடாது. அவ்வாறு சஞ்சலம் அடைகிறது அப்படிங்கும் போதே நமக்கு ரெண்டுலேயுமே ஒரு நிம்மதியான வாழ்வானது கிடைக்காமல் போய்விடுகிறது. என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ குடும்பம் முக்கியம்தான். சாதாரணமாக லௌகீக வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு குடும்பம் முக்கியம்தான். ஆன்மீக வாழ்க்கையில் போனாலும் குடும்பம் முக்கியம்தான். ஆனால் ஒரு விஷயம், இது நிலை இல்லாமை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நானும் இந்த குடும்பத்தில் ரொம்ப நீண்ட நெடிய காலத்திற்கு இருக்க போவதில்லை, என்னுடன் பயணிப்பவர்களும் அதில் தொடர்ந்து பயணிப்பார்களா என்பது தெரியவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல், ஏதேனும் ஒரு தடுமாற்றம் வரும் பொழுது மனம் சஞ்சலமடையாமல் இறைவனின் பாதத்தை பிடித்து கொள்ளக்கூடிய அந்த உணர்தல் நம்மிடம் உண்டாகி இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த ஆன்மீகத்தில் செல்லக்கூடிய பாதை அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். இப்போ அக வழிபாடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, உருவ வழிபாடு, அருவ வழிபாடு, அருவுருவ வழிபாடு அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் தாண்டி நம்ம அகத்திலே இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்கின்றோம், அதன் மூலமாக இறைவனை வழிபடுகின்றோம். அப்படிங்கும்போது அது சாதாரண விஷயம் அல்ல அக வழிபாடு அப்படிங்கிறது. இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களையா, இந்த தடுமாற்றமெல்லாம் இல்லாமல் உங்கள் மூச்சை கவனிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருந்து, மூச்சு எவ்வாறு இந்த உடலுக்குள் செல்கிறது, எவ்வாறு வெளியேறுகிறது, அதன் இயக்கம் என்ன அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கக்கூடிய தன்மை உங்களிடம் இருந்தால் மட்டுமே இந்த அக வழிபாடு அப்படிங்கிறதும் அகத்திலே அமைதி அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்குமே தவிர ஒரு குழப்பமான நிலையிலே இருக்கும் பொழுது இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்போ இந்த யோகம், சித்தர்கள் செய்கின்ற சில சித்துகள், இது எல்லாமே அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது. அவங்க எந்த அளவுக்கு இறைவன் மீது அன்பை வைத்திருந்தார்கள். இன்னொன்று, தன்னலம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இப்போ சித்துகள் எல்லாத்துக்கும் கைவரப்பெறுவதில்லை. காரணம் என்னென்னா, கொஞ்சம் தன்னலம் இருந்துட்டாலும் அந்த சித்துகள் கைவரப்பெறாது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அது அனுபவமாக கூட பகிர்ந்திருக்காங்க. நிறைய பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால்
ஒரு சில இடங்களில் கைவரப்பெறாமல் போவதற்கு காரணம் தன்னலம் அப்படிங்கிறது. அந்த சித்துகளை வந்து தனக்காக ஒருத்தர் பயன்படுத்திட்டார்னா அந்த சித்துகள் வந்து பலித்தமாகாது, அதற்கப்புறமா அவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பொதுநலமாக அல்லது இந்த உலக மக்களுக்கு பயன்படும் வகையிலே ஒரு மனிதர் சித்தராக மாறுகிறார் அப்படிங்கும்போது அவர்களுக்குத்தான் அது கைவரக்கூடும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்னோடய சொந்த பயன்பாட்டிற்காக சொந்த நலனுக்காக அப்படின்னு போனோன்னா அது பலித்தம் ஆகாது அப்படின்னே குறிப்பிடுவாங்க. தெளிவாக மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது. கடைசியாக ஒரு நிலை அப்படிங்கிறது இறைவனிடம் பேரம் பேசுவது. நான் நல்லா இருக்கணும், நான் கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பங்களா வாங்கணும், எனக்கு நல்ல கணவன் அமையணும், நல்ல மனைவி அமையணும், இப்படி வந்து இறைவனிடம் பேரம் பேசுவது. இது வந்து என்னென்னா உரிமையில் பேசுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். உன்னை நான் கடவுளாக நினைக்கிறேன், அதனால் எனக்கு இதை கொடு அப்படின்னு சொல்கிறது. அது உயர்ந்த பக்தியா அப்படின்னா ஒரு உணர்வுடன் கூடிய பக்தியாக இருக்கலாமே தவிர அர்ப்பணிப்புடன் கூடிய பக்தியாக அது இருப்பது இல்லை. ஏன்னா இப்போ சிவாலயத்திற்கு போகிறோம், வழிபடுறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் தான் சிவனடியார்கள் வந்து ஆலயத்திற்கு செல்வார்கள், வழிபடுவார்கள். ஆனால் ஒரு சில பேர் இன்னுமே பார்த்திங்கன்னா நம்மளால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கூட சிவபெருமான் தீர்த்து வைத்து விடுவார் அப்படிங்கிறதுக்காகவும், இன்னும் சொல்லப்போனால் ஒரு அழிக்கின்ற கடவுள் அப்படிங்கிற அந்த தவறான நோக்கம், அதாவது அழித்திடுவாரோ அப்படிங்கிற பயத்திலேயோ உள்ளே போகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இறைவனாக பெற்றவர் தந்தைக்கு ஈடானவர். உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர். அப்போ அவர்கிட்ட போய் நீங்கள் பேரம் பேசாதீங்க. தயவு செஞ்சு இதை கொடுத்தா நான் உண்டியலில் இவ்வளோ போடுறேன், உனக்கு இவ்வளோ காணிக்கையாக போடுறேன், அதை வச்சு அவர் என்ன பண்ண போகிறார்? இந்த பிரபஞ்சத்தில் அவ்வளோ பெரிய பிரபஞ்சம், இன்னும் அதோட எல்லையை கூட கண்டுபிடிக்க முடியல. எல்லாத்துக்கும் மாதியாம் இந்த பரம்பொருளுக்கு நம்ம போடுற இந்த 1 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபா, 1 லட்ச ரூபா, 1 கோடி ரூபாய் வச்சு எதுவும் ஆகப்போதானா? கண்டிப்பாக கிடையாது. தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அப்போ நான் வந்துட்டு உனக்கு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு வேணுன்னா அது நம்முடைய அறியாமையாகத்தான் இருக்குமே தவிர வேறொன்றும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்போ இறைவனிடம் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா பூரணமான அன்பை கொடு, உன் மீது எப்படி அன்பு வைக்க வேண்டும் என்று கற்றுக்கொடு, அதற்கான அனுபவத்தை கொடு, உன்னை உணர்ந்து கொள்வ வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்குள் கொடு என்று தான் இறைவனிடம் கேட்க வேண்டுமே தவிர உன் ஆலயத்திற்கு வந்து விட்டேன், போகும்போது ஒரு காரில் போகணும் அல்லது அடுத்தக்க வரும்போது காரில் வரணும், பங்களா வேணும்லாம் கேட்டோம் அப்படின்னா அது அறியாமையோட உச்சம் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. அப்போ நமக்கு ஏற்படுகின்ற இன்பமும் துன்பமும் யாரால் ஏற்படுகிறது அப்படின்னா நம்மால் தான் ஏற்படும், நம் மனதால் தான் ஏற்படும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ மனதை செம்மையாக வைத்துக்கொள்ளும் பொழுது ஆனந்தமாக இருக்க முடியும், இன்பமாக இருக்க முடியும், வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்க முடியும். நண்பர்களே, ஓம் நம சிவாய். இந்த பதிவை நீங்கள் சாதாரணமாக கடந்து விட முடியாது. கண்டிப்பாக ஒவ்வொருவர்களுக்குள்ளும் இந்த உணர்தல் அப்படிங்கிறது இருந்தாக வேண்டும். அப்படி இந்த உணர்தல் ஏற்பட்டு விட்டால் நிறைய விஷயங்களை யோசிக்க ஆரம்பிப்போம். யோசனைகள் வந்து அளவு கடந்து சென்று கொண்டே இருக்கும். அதற்கு ஒரு முடிவே இருக்காது. ஆனால் இதில் இருந்து நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கும்போது அது இறை அருள் இருந்தால்தான் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலே நமக்கு தோன்றுவது நம்மளோட பிறப்பு, அந்த இருப்பு, அப்புறம் இறப்பு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி. ரொம்ப சாதாரணமாக இதை நீங்கள் கடந்து விட முடியாது. ஏன்னா பிறப்பு அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா எவ்வளவோ போராட்டங்களுக்கு பிறகுதான் இறைவனின் கருணையால் இந்த கொடுப்பனையை பெற்று மானுடராக ஒரு தாய் வயிற்றிலே நாம் பிறக்கின்றோம். இருப்பு வாழ்வது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்லங்க. இன்றைக்கி காலகட்டங்களில் உணவு முறைகள் மாறி இருக்கின்றன, நாம் வாழ்கின்ற அந்த விதமே மாறிவிட்டது. அதன் காரணமாக நாம் வாழ்கின்ற வாழ்க்கையும் வந்து ரொம்ப சுருங்கிவிட்டது அப்படின்னே சொல்லலாம். யதார்த்தமான விஷயம், வாழ்க்கையின் கால அளவே சுருங்கிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம சொல்லும் போது கூட நம்ம ஒரு நல்ல நிலையில் இருப்போம். இதை கேட்கும் போதும் நம்ம ஒரு நல்ல நிலையில் இருப்போம். ஏன்னா கஷ்டம் அப்படின்ற சொல்கிறங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். எனக்கு நிறைய கஷ்டம் வருதுன்னு சொல்கிறவங்கள பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறாங்கன்னு அர்த்தம், அல்லது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தான் உலகத்திலே அதிகப்படியான கஷ்டத்தை அனுபவிக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தோன்றினால் உடனே நீங்கள் செய்ய வேண்டியது, வாழ்வதற்கே வழி இல்லாமல்
சாலை ஓரங்களிலே குடிசையை அமைத்து அங்கே தங்கி அங்கே தூங்கி வாழ்க்கையை கழிப்பவர்களும் உண்டு. எதுவுமே இல்லாமல் தினம் தினம் வாழ்க்கையிலே போராடுபவர்கள் நிறைய பேர் உண்டு. அப்படி இருப்பவர்களுக்கு மத்தியிலே நம்ம இறைவன் ஒரு நல்ல இடத்தில் தான் வைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படிங்கும் போது அந்த இருப்பு அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை அந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். நம்ம இருப்பு வாழ்தல் அப்படிங்கிறது எப்போவுமே இறைவன் எதற்காக இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு உணர்ந்து கொள்ளும் போது தான் அர்த்தமுள்ளதாகிறது. அர்த்தமுள்ளது அப்படின்னா எப்படி சொல்ல முடியும் நம்மளாலனா, நிறைய கொடுக்கின்றார், அதே போல் நிறைய பிரச்சனைகளும் உடனே வருகின்றன. இதையெல்லாம் தாண்டி ஒரு பக்குவப்பட்ட மனதினால் மட்டுமே பிறருக்கு தன் கையை நீட்ட முடியும், பிறருக்காக தன் கையை நீட்ட முடியும். அது அனைவருக்கும் அந்த குணம் வந்துவிடுகிறதானா? கிடையாது. இறைவனின் கருணை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அந்த செயலானது நிகழ்கிறது, அந்த கர்மாவானது நடைபெறுகிறது. தன்னிடம் இருப்பதை பிறருக்கு அளித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ எந்த நேரத்திலையும் தன்னிறைவு, போதுமென்ற மனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்லப்படுறது உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த உள்ளம் பெருங்கோவில், உள்ளம்தான் பெருங்கோவில், ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்லப்படும். ஊனுடம்புனா நாம் வசிக்கின்ற இந்த உடம்பு. நமக்கு இந்த உயிர் ஒளிந்து கொள்ள ஒரு இடம் தேவைப்பட்டதல்லவா, அதற்காக இறைவன் கொடுத்த இந்த உடம்பு ஆலயம் போல் அதை சிதலமடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அவசியமான விஷயம். இந்த உடலை சில பேர் சரிவர கவனிப்பது இல்லை. மாயை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். இறைவனை உணர்வதற்கு ஒரு வகையிலே இந்த உடலானது அவசியம் தேவைப்படுகிறது. ஒரு காலகட்டத்திலே அவரை உணர்ந்து கொண்ட பிறகு ஞானியர்களுக்கு இந்த கூடு தேவைப்படாமல் இருக்கலாம். ஆனால் நாம் இன்னும் ஞான நிலையை அடையவில்லை என்றால் இந்த உடல் பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமாகிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அதுக்குத்தான் சித்த பெருமக்கள் இந்த உடலை பேணி காக்க வேண்டும் என்பதற்காக நிறைய கற்ப மூலிகளையும் நம்மளுக்கு காட்டியிருக்கிறார்கள். யோகத்திலே செல்கிறீர்கள், தியானத்திலே செல்கிறீர்கள், தவத்திலே செல்கிறீர்கள், நீங்கள் எந்த வகையிலே பயணித்தாலும் இந்த உடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அழகுபடுத்தணும்னு நான் சொல்லலை, அழகுபடுத்தணும்லாம் நான் சொல்லலை, ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டியது ரொம்பவும் அவசியம். அதற்காக இயற்கையுடன் இணைந்து நீங்கள் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம தெளிவாக கேட்டுக்கொள்வது. ஆன்மீகத்திற்கும் உடலுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த உடல் ஆரோக்கியத்திற்கும், உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் உள்ளே இருக்கின்ற அந்த ஜீவனை நீங்கள் தரிசிக்க முடியும் அப்படிங்கிற உண்மையை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். காலம் இருக்கையிலே கடுமையாக உழைக்கின்றோம் என்ற பெயரில் தூக்கத்தை கெடுத்தாலும், உணவை எடுத்துக்கொள்ளாமல் தவிர்த்தாலும், கற்ப மூலிகைகளை தேவையான போது எடுத்துக்கொள்ளாமல் தவிர்த்தாலும் இந்த உடலானது கெட்டுப்போகின்றது. கெட்டுப்போன இடத்திலே உள்ளிருக்கின்ற உயிரானது நீடித்திருப்பதில்லை. வேறு ஒரு ஆரோக்கியமான கூட்டை தேடிதான் அதை போக பார்க்கும். அப்படி இருக்கின்ற வகையிலும் நமக்கு முக்தி சாத்தியமா அப்படின்னா அது ரொம்ப கடினமான விஷயம்தான். அதற்குத்தான் இந்த உடலை பேணி பாதுகாக்க வேண்டும். பேணுதல் என்றால் அழகுபடுத்துதல் அல்ல. மீண்டும் நான் தெளிவாக கூறுகிறேன். பேணுதல் என்றால் உடலை அழகுபடுத்துவது கிடையாது. உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது, உடலின் இயக்கத்தை சீராக வைத்துக்கொள்வது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம அடிப்படையாக கடைபிடித்தோமே ஆனால் இந்த உடலானது ஆரோக்கியமாக இருக்கும் போது, மனமும் திடமாக இருக்கும் பொழுது, நம்முள்ளே இருக்கின்ற சிந்தனைகள் ஆரோக்கியமாக இருக்கும் போது இறைவனை பற்றிய தேடுதலை நாம் ஆரம்பிக்கின்றோம். அதுவும் செம்மையாகவே நிறைவு பெறும். காலம் இருக்கின்ற வரையிலும், காலம் நம்முடனே எவ்வளவு காலத்திற்கு நாம் பயணிப்போம் என்று தெரியவில்லை. அது எவருக்கும் தெரியவும் தெரியாது. சிலருக்கு மரணம் அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி இந்த நாள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதற்கு பிறகு அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையானது பெரும் நரகமாக அமைந்து விடுகிறது. அதுவும் சில பேருக்கு அந்த நரகம் இங்கு வாழும் பொழுதே கிடைத்து விடுகிறது. அது எல்லாம் ரொம்பவே
ஒரு என்ன சொல்கிறது, மாயையாக இருந்த போதிலும் சாதாரண மனிதர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. அதையெல்லாம் தாண்டி இறைவன் மீது அதீத அன்பை வைக்கும் பொழுது இந்த கூட்டை தாண்டி இருக்கின்ற அந்த அற்புதத்தை நாம் உணர்ந்து கொள்ள முற்படும் பொழுது சில இடங்களிலே நமக்கு தடைகள் ஏற்பட்டாலும் இறைவன் நம்முடனே இருந்து அவரை உணர்வதற்கான வழியை ஏற்படுத்தி தருவார். அப்போ கஷ்டம் அப்படின்னு ஒன்று உண்டு அப்படின்னா நம்ம சொல்கிறது எளிமையாக நமக்கு மேலிருப்பவர்களை மட்டும் பார்த்து நாம் கஷ்டப்படுகிறோம் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். நமக்கு கீழேயும் சில படிநிலைகளிலே மக்கள் வாழ்வதை நினைத்து பார்த்தீர்கள் என்றால் நமக்கு வந்திருக்கின்ற இந்த வினைகள் அப்படிங்கிறது அவ்வளவு கஷ்டமானது அல்ல, இதை எளிதில் கடந்து விடலாம் அப்படிங்கிறத நமக்கு எளிதில் புரியும். எந்த காலத்திலும் தர்மம் செய்பவனுக்கு அந்த தர்மமே துணையாக இருக்கும். கேட்டு கொடுப்பதல்ல தர்மம், கேட்காமல் கொடுப்பதுதான் தர்மம். அந்த தர்மம்தான் உங்களுக்கு உற்ற துணையாக உங்கள் வாழ்க்கையை மேலும் மேலும் சிறப்பாக நடத்தி செல்வதற்கு உதவுவதாக அமையும். இறைவன் பெரும்பாலும் பெரியவனவற்றை உங்களுக்கு கொடுக்கின்றார் என்றால் அந்த பெரியவனவற்றிலே நமக்கு போக உள்ளதை நாம் என்ன செய்கின்றோம் என்று பார்ப்பதற்காகத்தான் பெரிய பெரிய விஷயங்களையெல்லாம் நமக்கு தருவார். அப்படி தரும் பொழுது அது பிறருக்காக அல்லது ஊராருக்காக உலகத்தாருக்காக பயன்படுத்துகிறது என்றால் அதைவிட சிறப்பான இந்த உலகில் வேறு ஒன்றும் இராது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். அதன் வாயிலாக இறைவனின் கருணையை நாம் பெறுவோம் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் இறைவனின் அன்பிற்கு ஈடு இணை இல்லை என்பதை எளிதில் அறிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே ஒரு முறை கிடைத்தது. இந்த கூட்டிலே இந்த வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறை கிடைத்தது. ஒரே ஒரு முறை கிடைத்த அந்த கூட்டிலே அந்த ஞானத்தை அடைந்து பரம்பொருளை உணர்ந்து அந்த உணர்தலின் வாயிலாக உண்மையான இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர உலகத்திலே இன்ப துன்பம் என்ற பாகுபாட்டை பார்த்து கொண்டு ஏற்றம் தாழ்வு உயர்வு தாழ்வு இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் பார்த்து கொண்டு அதிலே சிக்கிக்கொண்டு அதையெல்லாம் உண்மை என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையிலே அடுத்த நிலைக்கு அப்படிங்கிறத நம்ம எண்ணிக்கூட பார்க்க முடியாது. செய்யும் எல்லா செயல்களிலும் நீதியும் தர்மமும் நிலைத்திருக்கும் பொழுது இறைவனின் அந்த கருணையானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கொள்ள வேண்டாம் நண்பர்களே. நம்ம வைத்திருக்கின்ற பக்தி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சுத்தமானது. நம்மை பொறுத்தவரை நாம் மனதில் வைத்திருக்கின்ற பக்தி, இறைவன் மீது வைத்திருக்கின்ற பக்தி அப்படிங்கிறது அளவிட முடியாதது. இதில் சில பேர்த்துக்கு சந்தேகம் வந்துடுது இல்லையா? ஏன்னா நம்ம எப்போவுமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிடறோம் அப்படின்னா இறைவனை நம்புபவர்களுக்குத்தான் கஷ்டம் வருகிறது, நான் அவரே கதி என்று கிடைக்கின்றேன், ஆனால் எப்போ பார்த்தாலும் கஷ்டம் வருது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவோம். அதே போல் எப்போ என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை நம்மீதே வைத்திருப்போம். பொதுவாக ஒரு விஷயத்தை நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு திருவிழா கூட்டத்துக்கு போகிறோம். திருவிழா கூட்டத்தில் போகும்போது அப்பா கூட வர்றாங்க, அம்மா கூட வர்றாங்க அப்படின்னா அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏன்னா விட்டுட்டா என்ன ஆகுது அப்படிங்கிற அந்த பயமானது எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த இருநிலைப்பாட்டில் இருந்து நம்ம ஒரு சிந்தனைக்கு ஆட்படும் போது ஒரு குழப்பமோ அல்லது தேவையில்லாத எண்ணங்களோ அங்கே உதித்து கொண்டே தான் இருக்கின்றன. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே போல் அந்த திருவிழா கூட்டத்தில் நீங்கள் அப்பாவோட தோல் அமர்ந்துக்கிறீங்க, தூக்கி உங்களை வச்சுக்கிறாங்க அப்படிங்கும்போது எதற்காகவும் நாம் கவலைப்பட தேவையில்லை. அப்பா நம்ம விட்டு பிரிஞ்சு போயிடுவாரா, இல்லை அப்பா விட்டு நம்ம தனியாக பிரிஞ்சு போயிடுவோமோ அப்படிங்கிற எண்ணமே அங்கே வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இந்த குரங்கு இருக்கு இல்லைங்களா, அதோட பக்தி மாதிரி தான். அதாவது பக்தின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ குரங்கு குட்டி அவங்க அம்மாவை பிடிச்சிருக்கும். அப்போ என்னன்னா விட்டுருச்சுன்னா அவ்வளோதான் இல்லையா, விட்டுருச்சுன்னா அவ்வளோதான், கூட்டத்தில் தவறி போயிடும். ஆனால் பூனை என்ன பண்ணும், அதோட குட்டியை அது வாயில் கவ்விக்கிட்டு தான் போகும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்போ பூனை வாயில் அகப்பட்ட குட்டியை அது எக்காரணத்தை கொண்டும் விடாது. அதே போல தான் இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் செலுத்துகின்ற பக்தியானது இருநிலைப்பாட்டுடன் கூடியதாக இருக்கும் பொழுது மனதில் வீண் சந்தேகங்களும் குழப்பங்களும் எழுந்து கொண்டே தான் இருக்கும். அதில் இந்த சரணாகதி அப்படின்னு சொல்லக்கூடியது இது மிக உயர்ந்த வார்த்தை. இது எல்லாருமே ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்திடுறோம்.
இந்த சரணாகதி அப்படிங்கிற நிலைக்கு நம்ம செல்கின்றோமா அப்படின்னா கிட்டத்தட்ட 1,00,000 ஒருத்தர் தான் அந்த சரணாகதி நிலையை வந்துட்டு அடைகிறார்கள். காரணம், எந்த இடத்துலையும் இறைவன் மீது அவநம்பிக்கை ஏற்படக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் அந்த சரணாகதி. எது நடந்தாலும் ஈசனே, எனது இறைவனே அப்படிங்கிற அந்த எண்ணம், நன்மை தீமை கஷ்டம் எது வந்தாலும் சரி, எந்த நிலையிலும் இது இறைவன் பார்த்து எனக்கு கொடுத்துருக்கார், இதை நான் இறைவன்கிட்டே கொடுத்துட்றேன், அவர் என்ன முடிவை எடுக்கிறாரோ அதன்படியே எனது வாழ்க்கை போகட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வருகின்ற இன்ப துன்பங்களை ஒரு பொருட்படுத்தாமல் அதை வேடிக்கை மட்டும் பார்ப்பவர்கள் தான் சரணாகதி அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. எது வந்தாலும் இறைவன் அப்படிங்கிற எண்ணம். அப்படி இல்லாமல் அந்த துன்பம் நமக்கு பெருசாக தெரியுது, அந்த கஷ்டம் நமக்கு பெருசாக தெரியுதுன்னா நம்ம இன்னும் முழுமையான அந்த பக்தி மார்க்கத்தில் செல்லவில்லை, இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கணும். நம்ம சொல்கிறோம் நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வருது அப்படின்னு, கண்டிப்பாக கஷ்டம் வருது, இல்லைன்னா யாருமே சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஒரே விஷயம், அந்த கஷ்டம் நமக்கு மட்டும்தான் வருதா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அவங்கவங்க வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரியான கஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது. ஒருத்தருக்கு பண கஷ்டம், ஒருத்தருக்கு உடல்நல கஷ்டம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது. அவங்கள கேட்கும் போது என்னோட கஷ்டம்தான் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது தன்னிலைப்பாட்டிலிருந்து சிந்திப்பது. ஆனால் இறைவனை சரணடைந்து விட்ட பின்னர், இறைவனே கதி என்று ஆன பின்னர், இறைவனை தேடும் அந்த மனநிலைக்கு வந்த பின்னர் இதில் எதுவுமே பெரிதாக தெரிவது இல்லை, தெரிய போவதும் இல்லை. ஏன்னா சரணாகதிக்கு ஆட்பட்ட பின்னர் நம் வாழ்க்கையை பற்றி சிந்தனைகள் இருக்காது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இந்த பிறவியின் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்வோம். அதன்படி நமது கர்மத்தையும் ஆற்றுவோம். அதே போல இறைவன் மீது அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையும் கொண்டிருப்போம். அந்த சூழ்நிலையில் எக்காரணத்தை கொண்டும் இறைவன் நம்மை கைவிடுவது இல்லை. நமக்கு என்ன வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நமக்கு கொடுக்கின்றார். அதனால் நமக்கு மகிழ்ச்சியும் உண்டாக போவதில்லை, அதே போல துன்பமும் உண்டாக போவதில்லை. ஏன்னா சரணாகதி அடைந்த மனதிற்கு இன்பம் துன்பம் அப்படிங்கிறது வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மை இருக்காது. எல்லாமே இறைவன் அப்படிங்கிற அந்த தன்மைக்கு வந்த பிறகு இந்த இடத்துல இன்பத்திற்கும் வேலை இல்லை, துன்பத்திற்கும் வேலை இல்லை. இதை இரண்டையும் கடந்து அப்பாற்பட்ட நிலையில் இருக்கும் பொழுதுதான் அந்த ஒரு மன அமைதி அப்படிங்கிறது கிடைக்கின்றது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் பொருட்டே நாம் சொல்வது, நாம் இறைவனை பற்றி கொள்வதை விட இறைவன் நம்மை பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம சரணாகதி அடைவது ஒன்றே வழி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையானது மிகவும் இனிமையாக அமையும். பக்தி அப்படிங்கிறது எல்லோருமே ஒரே போல வைப்பதற்கு இல்லை. ஒரு சிலர் ரொம்ப ஆழ்ந்த பக்தியாக இருக்கும், சிலர் இப்போ தான் பக்தி வைக்கவே கற்றுக்கொள்வார்கள். பக்தி எப்படி செய்வதென்றே தடுமாறி இப்போ தான் அந்த பக்தி மார்க்கத்துக்குள்ளே வருவாங்க. சில பேருக்கு அனுபவம் இருக்கும், இருந்தாலும் பட்டும் படாதது போல் இருப்பார்கள். இப்போ சிவபெருமான் மீது கொண்டுள்ள அன்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு தீராத காதலாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு சிலருக்கு நம்ம என்னதான் வழிபட்டாலும் என்னோட மனது முழுமையாக அதில் ஈடுபட மாட்டேங்குது, கொஞ்சம் சலனமாக தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறத என்னால் உணர்ந்துக்க முடியுது, இதிலிருந்து மாறி நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. இப்போ எல்லா விஷயமும் எடுத்ததுமே நம்மளுக்கு கைவரப்பெறாது. அப்படியே வந்தாலும் அதில் சில தவறுகள் இருக்கத்தான் செய்யும். இப்போ ஒரு குழந்தை இந்த பூமியில் அவதரிக்கிறது அல்லது பிறக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக தாயோட மடியில் தான் அது கொஞ்ச நாள் வளர்ந்தாகணும். அதுக்கப்புறமா குப்பரி கடிக்க ஆரம்பிக்கும். குப்பரி கடித்ததுமே 4 காலில் நடக்க ஆரம்பிக்கும். 4 காலில் நடக்க ஆரம்பித்ததுமே கொஞ்சம் நல்ல பயிற்சி பெற்றதுக்கப்புறமா 2 காலில் எந்திரிச்சு நிற்க ஆரம்பிக்கும். 2 காலில் நிற்க ஆரம்பித்ததுமே தத்தி தடுமாறி நடக்கிறதுக்கு முயற்சி செய்யும்போது கீழே விழுந்து மேலே எழுந்து அது மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். ஒரு காலகட்டத்தில் கீழே விழாமல் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும், நம்மளோட பருவமுமே அப்படி தான் இருந்திருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. எடுத்ததுமே ஒரு குழந்தை நடக்க ஆரம்பித்து விட்டது அப்படிங்கும் போது ரொம்ப சிரமமான விஷயம். ஆனால் மற்ற உயிரினங்களில் இது சாத்தியம். ஆனால் மனிதர்களில் அப்படி கிடையாது. இப்போ இதை ஒரு போராட்டம் அப்படின்னு கருதுவதா இல்லை பயிற்சி அப்படின்னு கருதுவதா? இப்போ என்னால் எடுத்ததுமே நடக்க முடியல அப்படிங்கிறதுனால மனசை விட்டுற முடியாது இல்லையா? அந்த குழந்தையானது ஒரு பக்குவ நிலையை அடைந்த பிறகு கை கால்கள் எல்லாம் நல்ல உறுதியான பின்பு
அது முறையாக நடைப்பயிற்சியை கற்றுக்கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறது, பின்பு ஓட ஆரம்பிக்கின்றது. அதே போல தான் இந்த பக்தி அப்படிங்கிறதும் ஆரம்ப காலகட்டத்தில் சில தடுமாற்றங்கள் இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு சொல்லி தருவாங்க இல்லைங்களா, இந்த பக்தி செய்கிறது அப்படிங்கிறது இயல்பாகவே ஒருத்தருக்குள்ளே இருக்குது அப்படிங்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கும். இல்லை பக்தி செய்வது எப்படின்னு ஒருத்தர் நமக்கு சொல்லித்தர்றாங்க அப்படிங்கும்போது அது வேறு விதமாக இருக்கும். அவ்வாறு நம்ம அவர்கள் சொல்லி தந்ததை கடைபிடிக்கும் பொழுது இதில் எதுவும் தவறு வந்து விடுமோ, சிவபெருமான் கோபித்துக் கொள்வாரோ அப்படிங்கிற மாதிரி எந்த எண்ணமும் மனதில் கொண்டு இருக்காதீர்கள். காரணம், சிவபெருமான் எல்லாருக்குமே அப்பா போன்றவர். அவர் சிருஷ்டிகர்த்தா. நம்ம செய்கிற சிறு சிறு தவறுகளையும் அவர் ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை. ஏன்னா ஒரு குழந்தை தவறு செய்யும் போது அதை பெருசாக நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அதே போல் நம்ம செய்வது தவறு சரி என்பதெல்லாம் அவர் பார்வைக்கு கிடையாது. நீங்கள் வைக்கின்ற அந்த அன்பு, அந்த பாசம் மட்டுமே முக்கியம். அப்போ பக்தி செலுத்த ஆரம்பிக்கின்றோம் அப்படிங்கும் போது உங்களோட பக்தி அந்த இடத்துல ரொம்ப முக்கியமே தவிர அதில் இருக்கக்கூடிய சரியான விஷயங்கள், அதாவது தவறு நிகழ்ந்து விட்டது, இந்த மாதிரி எண்ணங்கள் எப்பொழுதுமே உங்கள் மனதில் இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியம். எல்லாமே சரியாக தான் செய்கிறேனா, நான் காலையில் எழுந்திரிச்சு பூஜை செய்கிறேன், மத்தியானம் பூஜை செய்கிறேன், 4 வேளையும் 4 காலையில் 6 காலை பூஜை செய்கிறேன், ஆனாலும் என் மனது ஒன்றிவிடவில்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. படிப்படியான நிலையில் தான் நம் பக்தியில் ஒரு உயரிய நிலையை அடைய முடியும். ஏன்னா எடுத்ததுமே கைவேறப்பெற்று விட்டது என்றால் அதன் மதிப்பு யாருக்குமே தெரிவதில்லை. கடுமையான சோதனைகளுக்கு பிறகு, கடுமையான முயற்சிகளுக்கு பிறகு நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கப் பெறுகிறது அப்படிங்கும்போது அதோட தன்மை, அதோட ஒரு உறுதிப்பாடு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்போது தான் அந்த பக்தி அப்படிங்கிறது எவ்வளவு சிறந்தது அப்படிங்கிறதும் தெரிய வரும். அதனால் ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளுக்கு சோதனைகள் இருந்தாலும், பல தடைகள் இருந்தாலும், நமது மனது பக்தியில் இறைவனுடன் இணையாமல், இரண்டர கலந்து நிற்காமல் தனித்து நின்று இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். தொடர்ந்து நாம் முயற்சி செய்ய நமது முயற்சியின் காரணமாக நமது வேண்டுதலுக்கு இணங்கி இறைவன் நமக்கு அருள் புரிவார். அதன் பொருட்டே நாம் இரண்டர கலந்து நின்று அவருடன் அவராக நின்று நம்மால் வழிபட முடியும் என்ற நம்பிக்கையில் பக்தியை தொடர்ந்து செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத மனதில் ஏற்றிக்கொள்ளுங்கள் நண்பர்களே. கண்டிப்பாக உங்களுக்கு சரியான வழியை இறைவன் காட்டுவார். அந்த வழியில் பயணிக்கும் பொழுது சரியான இடத்தையும் உங்களால் அடைய முடியும் அப்படிங்கிறத மனதில் நிறுத்தி பக்தி செலுத்த ஆரம்பியுங்கள்.